தம்பி அண்ணாமலை பிஜேபியிலே இல்லாவிட்டால் தமிழ்நாட்டிலே பிஜேபி வளர்வதற்கு எந்தவித சாத்திய கூறும் கிடையாது. இது தமிழ்நாடு பிஜேபிக்கும் எங்களுக்கும் உள்ள போராட்டமே தவிர பிரதமர் மோடி அவர்களுடைய அல்ல அமித்ஷாவோட கூட நாங்க போட்டி போடுவதற்கு நாங்கள் ஆட்கள் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டுல நிறைய களை எடுக்க போறாங்க. களை எடுக்கும் போது இப்பொழுது இருக்க தலைவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போறாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் திரை உலக நட்சத்திரம், தம்பி அண்ணாமலை அரசியல் உலக நட்சத்திரம். விளங்குதா? இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை தான் அவர் சுட்டி காட்டினால் அது எந்த விதமான தவறும் இல்லை. இதற்காக அவரை கைது செய்தது மிக மிக தவறான காரியம். எடுத்த எடுப்பிலே எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதனால கைது செய்வோம் என்று சொல்லி ஒரு மிரட்டலை போல இது இருக்கின்றது. அதனால இது சரியல்ல. இவ்வளவு நாள் முஸ்தாபா எங்க இருந்தார்? அதுக்கா தெரியுமா? முஸ்தாபான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியுமா மதுரையில? ஏதோ தம்பி விஜய் உடைய அலையினாலே நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். இங்க யாருங்க தம்பி அண்ணாமலை குறித்து பேசுவதற்கு? இளைய பிரதர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க சார். இப்போ ரீசெண்டா பாத்திருப்பீங்க, நீங்க அண்ணாமலை அவர்கள் புதுசா வி த லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. புதிய கட்சி ஆரம்பிக்கலான்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதனால பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்போ எங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பும் கிடையாது, அவங்க அங்க போனவங்க எல்லாம் சுயநலவாதிகள் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதே சார். அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது இப்போ பாஜகவிற்கு இதனால் எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று சொல்லுகின்ற தலைவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், ஏற்கனவே அருமையான தம்பி அண்ணாமலை பிஜேபியில இருந்த சமயத்திலே அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான் இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள், பாஜகவுக்கு இதனால் எந்த பாதிப்பு இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கே நன்றாக தெரியும், நிச்சயமாக தம்பி அண்ணாமலை பிஜேபியிலே இல்லாவிட்டால் தமிழ்நாட்டிலே பிஜேபி வளர்வதற்கு எந்தவித சாத்திய கூறும் கிடையாது. அது நன்றாகவே அவர்களுக்கு தெரியும். தெரிந்த போதும் தங்களுடைய பதவி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மைக்கு புறம்பான ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், உங்களுக்கே தெரியும், துணை தலைவர், துணை பொதுச் செயலாளர், பிஜேபியினுடைய மாநில துணை பொதுச் செயலர், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விலகி இப்பொழுது அருமையான தம்பி அண்ணாமலையோடு கூட இணைந்து விட்டார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி பாஜக எந்த பாதிப்பில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் அன்றைக்கு விமான நிலையத்திற்கு நான் போயிருந்தேன். அருமையான தம்பி அண்ணாமலை டெல்லியில் இருந்து வரும் பொழுது நான் விமான நிலையத்திற்கு அவரை வரவேற்பதற்காக நானும் ஒருவனாக அங்கு சென்றிருந்தேன். இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் நான் போனதே கிடையாது. முதல் முறையாக ஒரு அரசியல்வாதி என்று சொல்லி வரவேற்பதற்கு நான் சென்று இருக்கின்றேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய ஷாக் அங்கு காத்திருந்தது. என்னவென்றால், பிஜேபியில் உள்ள அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. ஆலந்தூர் பகுதி மற்றும் வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து அநேக பிஜேபி தலைவர்கள் வந்திருந்தார்கள், தொண்டர்கள் வந்திருந்தார்கள். இதை பார்த்த உடனே எனக்கே ஒரு பெரிய ஷாக். இத்தனை பேர் அருமையான தம்பி அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கின்றார்களே, எல்லாரும் இங்கு விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்களே என்று சொல்லி நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஆகவே இதெல்லாம் பொறாமையினாலே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் இருந்தது. அருமையான தம்பி அண்ணாமலை உங்களோடு கூட இருந்தா அவரை சரியா பயன்படுத்தி உங்களுக்கு தெரியல. இப்பொழுது அவரை நழுவ விட்டு விட்டீர்கள். நழுவ விட்ட பிற்பாடு நீங்கள் என்ன சொன்னாலும் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் இன்னும் பாருங்கள், இன்னும் அநேக பிஜேபியில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் திரும்ப அருமையான தம்பி அண்ணாமலையோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். தம்பி அண்ணாமலை உங்களை போன்று பரபரப்பாக பேசவும் இல்லை, இதுவரைக்கும் அமைதியாக என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கோ ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் யூ வில் வின் த ரேஸ். இததான் அருமையான தம்பி அண்ணாமலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை பாராட்டுகின்றேன். தொடர்ந்து அவருடைய மன வாஞ்சைகளை, மனதின் எண்ணங்கள் நிறைவேறும் என்று நான் வாழ்த்துகின்றேன். சார், பட் பார்த்தாலுமே இப்போ அவர் அந்த வி த லீடர்ஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்பீடா போச்சு சார். பட் இப்போ 16 லட்சம் வந்த பிறகு அப்படியே ரொம்ப ஸ்டாக்னன்ட், அப்படியே நின்றுச்சே சார். அப்ப இதுக்கு மேல ஆட்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அப்ப அண்ணாமலைக்கான அந்த யுக்திங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சோன்னு நம்ம பார்க்க முடியுமா என்ன?
அதாவது பல பேர் என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்தாங்க. வந்து ஐயா இத எப்படி நாங்க அதுல சேர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை நிறைய பேர் வாட்ஸ்அப்ல என்னை கேட்டிருக்கிறாங்க பல மாவட்டங்களில் இருந்து. அது மட்டும் இல்ல, இதுல சேராதவர்களும் ஒரு பெருங்கூட்டம் காத்துட்டு இருக்குது. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஐயா நீங்க என்றைக்கு தலைவர் அண்ணாமலையை நீங்கள் என்றைக்கு சந்திக்கின்றீர்களோ சொல்லுங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் உங்களோடு கூட இணைந்து நாம் நேரடியாக அவரை சந்தித்து அவரோடு கூட இணைய போகின்றோம் என்று சொல்லி என்னிடத்துல சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சொல்லும் வண்ணமாக அல்ல, சிலருக்கு எப்படி அதுல அந்த பதிவுல போய் இணைந்து பதிவு செய்வது என்று சொல்லி தெரியாத நிலையில இருக்கின்றார்கள். அநேகருக்கு இந்த பதிவு தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னும் சில நாட்களிலே ஆங்காங்கே தெரு பிரச்சாரம் மாறி இந்த இயக்கம் செயல்படும். அப்பொழுது இன்னும் அநேகர் அதுல வந்து எப்படி இணைவது என்பதை அந்த நாட்களிலே இதை கட்டாயம் கற்றுத் தருவார்கள். போக போக நீங்க பாப்பீங்க அண்ணாமலையுடைய ஆதரவு எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றது தமிழ்நாட்டில் என்று. ஓகே சார். சார் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறார்ன்ற பொழுது எப்படி பார்த்தாலும் அவர் எலெக்ஷன்ல பொது தேர்தலில் நிக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு சார். அப்படி பொது தேர்தலில் நிற்கும் போது எப்படி பாஜகவும் கன்ஃபார்மா எலெக்ஷன்ல நிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மோடியா அண்ணாமலையா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஷ் வருமே சார். அந்த இடத்துல யார் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? இப்போ யாருக்கு ஓட்டு போட முடியும்? நிச்சயமா மோடியா அண்ணாமலையான்னு வராது. ஏன்னா பிஜேபி தனித்து நிற்கவே நிற்காது. நிச்சயமாக அவர்கள் ஏதாவது கூட்டணியில் தான் நிற்பார்கள். ஆக கூட்டணி என்று நிற்கும் பொழுது கூட்டணி தான் போக்கஸ் ஆகி கொண்டு இருக்குமே தவிர பிஜேபி போக்கஸ் ஆகி கொண்டு இருக்காது. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சட்டசபையில நடந்த சட்டசபையில 47 தொகுதியில என்டிஏ கூட்டணி வந்தது. அந்த என்டிஏ கூட்டணியில மாபெரும் தொகுதி யார் வந்ததுன்னா 46 தொகுதி. சரியா? ஏடிஎம்கே தான் வந்திருக்கு. 45 தொகுதி ஏடிஎம்கே தான் வந்திருக்கு. மற்றவங்க தான் மற்ற கட்சியினர் வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி அண்ணாமலையா என்று சொல்லி இருக்கவே இருக்காது. பிஜேபி கூட்டணியா இல்ல அண்ணாமலை கட்சியா என்று சொல்லிதான் வரும். அடுத்ததாக பிரதமர் மோடிக்கு எதிராக எந்த நாளிலும் தம்பி அண்ணாமலையோ இல்ல நானும் இருக்கவே மாட்டோம். சரிங்களா? இது தமிழ்நாடு பிஜேபிக்கும் எங்களுக்கும் உள்ள போராட்டமே தவிர பிரதமர் மோடி அவர்களுடைய அல்ல அமித்ஷாவோட கூட நாங்க போட்டி போடுவதற்கு நாங்கள் ஆட்கள் இல்லை. அவர்களுடைய நிச்சயமாக அவருடைய பணிகளை நாங்கள் உண்மையாகவே வாழ்த்துகின்றோம். அவருடைய பணிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். இதுதான் உண்மையான காரியம். தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபிக்கு எதிராக தான் நாங்கள் செயல்பட முடியுமே தவிர மத்தியில் உள்ள பிஜேபிக்கு நிச்சயமாக செயல்பட மாட்டோம். இது நீங்க எழுதிய வைத்துக்கலாம். ஓகே சார். பட் இருந்தாலுமே மோடி அமித்ஷா அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா யாருமே வாழ்த்துக்களே சொல்லலையே சார். அவங்க குருவா இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் யாருமே வாழ்த்துக்கள் சொல்லாததுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? அதாவது தம்பி அண்ணாமலை அவர்கள் அருமையான பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்தார்கள். அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக சந்தித்தார்கள். அந்த நேரம் கட்டாயம் வாழ்த்து சொல்லிதான் அனுப்பியிருப்பார்கள். வாழ்த்தாமல் அனுப்பியிருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மாமனிதர்கள். அவர்களுக்கு நன்றாக புரியும் தம்பி அண்ணாமலையுடைய தமிழ்நாட்டில் உள்ள அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னன்னு சொல்லி அருமையான பிரதமர் மோடிக்கும் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நன்றாக தெரியும். காரணம் அவர்கள் பல நேரங்களிலே இங்கு மகாநாடுகளுக்கு வந்து கலந்து கொண்ட பொழுது அருமையான தம்பி அண்ணாமலை பெயரை சொன்ன உடனே வந்த கரகோஷம் என்ன என்று சொல்லி அவர்கள் நேரடியாக பார்த்தவர்கள். ஆகவே தமிழ்நாட்டில் அருமையான தம்பி அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு என்பதை நேரடியாக பார்த்தவர்கள். ஆகவே மற்ற தலைவர்கள் மற்ற தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் சொல்வதெல்லாம் அவர் கேட்பதற்கு இனிமேல் அவர்கள் தயாராக இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டுல நிறைய களை எடுக்க போறாங்க. இந்த களை எடுக்கும் போது இப்பொழுது இருக்க தலைவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போறாங்க. ஒருவேளை திரும்ப வந்து அண்ணாமலையோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்கின்றோம் என்று சொல்லி சொல்வார்களா இல்லையா என்று நீங்க பொறுத்திருந்து நீங்க பாருங்க. ஓகே சார். சார் இப்போ ஒருவேளை ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பட்சத்துல வந்து பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அப்புறமேட்டி மீட்டிங்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்டக்ட் பண்ணப்படணும். தொண்டர்கள் நிறைய இணைக்க வேண்டிய விஷயங்கள் வரும். அதுக்கெல்லாம் அப்புறம் பொருளாதாரம் காசுக்கு என்ன சார் பண்ணுவார் அண்ணாமலை அவர்கள்? பின்னாடி பிஜேபி இருந்தது, இப்ப என்ன பண்ண போறாரு அவரு?
அதாவது பிஜேபி இருந்தாலும் பணம் என்பது ஒரு பெரிய காரியமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக பணம் வைத்திருக்கின்றவர்கள். இப்ப நான் சொன்னல, என் கூட சிலர் வராங்க, நேரடியாக தம்பி அண்ணாமலையை நீங்கள் போய் சந்திக்கும் பொழுது எங்களும் அழைத்துக் கொண்டு போருங்கள், நாங்களும் இணைந்து கொள்கின்றோம் சொன்னவர்கள் எல்லாம் தொழிலதிபர்கள். என்னோடு கூட வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றவர்கள் தொழிலதிபர்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்னா, எவ்வளவு வேணாலும், ஒருவேளை தம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால், அவர்கள் ஒருவேளை தேர்தலை சந்திக்க நேரிட்டால், நாங்கள் எங்களுடைய தொகுதிகளிலே நாங்களே செலவு பண்ணிக் கொள்கின்றோம். கட்சியில் இருந்து எந்த விதமான பணமும் தேவையில்லை. எங்க தொகுதியை நாங்க செலவிட்டு நாங்க பார்த்துக் கொள்கின்றோம் என்ற நிலையிலே ஆயத்தமாய் இருக்கின்றார்கள். ஆகவே தம்பி அண்ணாமலை கட்சி துவங்கினால் கட்சியிலிருந்து நிதியை யாரும் தேடவில்லை. மக்களாகவே தாமாக முன் வந்து செலவழிக்க ஆயத்தமாய் இருக்கின்றார்கள். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து நல்லா ஆரம்பிச்சாரு, எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா திடீர்னு எல்லாத்தையுமே நட்டாத்துல விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரல அப்படின்ட்டாரு. ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் ஆரம்பிச்சு பார்த்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு உங்களை எல்லாம் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்புறம்? நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் திரை உலக நட்சத்திரம், தம்பி அண்ணாமலை வந்து அரசியல் உலக நட்சத்திரம். விளங்குதா? இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. திரை உலகிலே அண்ணாமலை அவர்கள் சென்று எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்திலே வந்து எந்த விதமான காரியத்தை செய்ய முடியாது என்பதை உணர்ந்துதான் அவர் இன்றைய வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் தம்பி அண்ணாமலை கடந்த 6 வருட காலமாக அரசியல்ல ஊறிவிட்டார். அரசியல் என்ன என்பது தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். அவர் அரசியல் இருக்கும் பொழுது, பிஜேபியில் இருக்கும் பொழுது எவ்வளவு நேர்த்தியாக ஒரு திமுக ஆட்சியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நபராக இருந்தார். கடந்த 60 வருடமாக இந்த திமுக அரசாங்கம் அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே மேலோங்கி நின்றார்கள். சில நேரங்களிலே எம்ஜிஆரே பயந்தார். சில நேரங்களிலே செல்வி ஜெயலலிதாவே பயந்தார்கள். அந்த நாட்களிலே காமராஜை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அப்பேற்பட்ட கட்சியை நேரடியாக தைரியமாக எதிர்கொண்டவர் தம்பி அண்ணாமலை. நிச்சயமாக தொடர்ந்து இந்த காரியத்தை அவர் செய்து தமிழக மக்களுக்காக ஒரு வெற்றி கொடியை அவருடைய கட்சியின் மூலமாக அவர் நிலைநாட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக அவர் எங்களெல்லாம் நட்டாத்திலே விடவே மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக தம்பி அண்ணாமலை தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய எல்லா வழிகளையும் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற அண்ணாமலைக்கு கீழாக நாங்கள் இயங்கக்கூடியவர்கள் கட்டாயம் நாங்கள் முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ அடுத்த அரசியல் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இப்போ மாரிதாஸ் அவர்கள் வந்து நேற்றுக்கு திடீர்னு வந்து கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் நீ காலைல விடுவிக்கப்படுறதாவும் நியூஸ்கள் வெளியே வருது. எதற்காக வந்து இப்ப திமுக செஞ்ச அதே தவறுகளை வந்து தாவேகா செய்துன்னு பாக்குறீங்க நீங்க? இதுதான் ஜனநாயக கொலை என்பது. ஜனநாயக நாட்டுல நாம இருக்கிறோம். அதாவது தம்பி மாரிதாஸ் வந்து தனிப்பட்ட முறையிலே யாரையும் பேசவே இல்லை. நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவர் சுட்டிக்காட்டின ஒரு காரியம், அமைச்சரோடு யாரு இருக்க வேண்டும். அதாவது சட்டசபையில யார் இருக்க வேண்டும். வெளியில எங்காவது யாரும் இருந்துட்டு போட்டோம். சட்டசபை என்பது ஒரு அலுவலகம். அமைச்சருடைய அலுவலகத்திலே ஒரு அமைச்சரோடு யார் இருக்க வேண்டும் என்பது ஒரு நெறி இருக்கின்றது, ஒரு கோட்பாடு இருக்கின்றது, ஒரு கொள்கை இருக்கின்றது, ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. அதை தான் அவர் சுட்டிக்காட்டினால் அது எந்த விதமான தவறும் இல்லை. இதற்காக அவரை கைது செய்தது மிக மிக தவறான காரியம். இதை உடனே தாவேகா முதலமைச்சர் புரிந்து கொண்டதுக்காக அவருக்கு பாராட்டுகள். அவரை விடுதலை செய்வதற்காக அவரை நான் பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியம் செய்யாதபடிக்கு. அதாவது காணொலியில சொல்வதனாலே ஒன்றும் தவறு இல்லை. ஏங்க, நேரடியாவே சில புகார்களை நானே கொடுத்திருக்கிறேன். அந்த புகார்களுக்கு இன்று வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப வேற வழி என்ன செய்ய முடியும்? காணொலியில தான் வந்து சொல்ல முடியும். காணொலியில மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நான் என்னுடைய அலுவலகத்துல கன்னியாகுமரியில ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நான் அங்க உள்ள எஸ்பி, சரிங்களா, ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார், ஐபிஎஸ் ஆபீசர்,
அவர் தான் எஸ்பியாக கன்னியாகுமரியில் இருக்கின்றார். நான் எழுத்து மூலமாக அவரை நடவடிக்கை எடுக்க சொல்லி 13 நாட்கள் ஆயிற்று. நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால இப்ப நான் என்ன செய்யறேன், உங்களோட கூட பேசும்போது இந்த காணொலியை அதை வெளிப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட சுதந்திரம் கூட இந்த நாட்டுல இல்லைன்னா, அதுவும் தமிழ்நாட்டுல இல்லைன்னா அப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கு தானே காணொளி. மக்களிடத்துல போய் நான் சேர்க்க வேண்டும் என்னுடைய செய்தி. அதற்காக நான் சொல்லுகின்றேன். சொல்லக்கூடிய தன்மையை நீங்கள் தான் செய்கின்றீர்கள். ஆகவே சட்டசபை என்பது ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய அறையிலே யார் இருக்க வேண்டுமோ அவர்கள் தான் இருக்க வேண்டும். எல்லாரும் அங்க போய் இருக்கக்கூடிய ஒரு 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 காரியத்தை ஏற்படுத்தவே கூடாது. கடந்த ஆட்சியாளர்கள், அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறவில்லை. அதைதான் சுட்டி காட்டினார் அருமையான தம்பி மாரிதாஸ். ஆகவே இப்படி சுட்டி காட்டும் போது தங்களுடைய தவறுகளை அவர்கள் என்ன செய்யணும்னா மாற்றிக்கொள்ள வேண்டும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டு நீங்க இப்படி ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடுவது வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். மாரிதாஸ் அவர்கள் பொய்யான செய்திகளை வெளியிடுறாரு, அதாவது ஏஐ இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். அது தவறுதானே? பட் ஆனா ஏஐன்றது உண்மையாவே ஏஐ தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க. அதாவது சும்மா கைது செய்வதற்காக ஒரு காரணத்தை சொல்வதற்காக இதை செய்யக்கூடாது. என்ன மாரிதாஸ் என்பவர் நல்லா புரிந்துக்கணும். அவர் காணொலியில தைரியமா பேசுறாருன்னா ஏஐ எப்படி பயன்படுத்துவாரு? கொஞ்சம் சிந்திக்கணும். ஏதோ அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது, அந்த தகவலின் பேரில என்ன பண்றாரு, மக்களிடத்துல போய் சேர்க்கணும், இந்த ஆட்சியை குறித்து சொல்லணுன்றதுக்காக சொல்றாரு. ஆனால் இதை இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதை புரிந்து கொண்டு உண்மையாக மாரிதாசை என்ன செய்திருக்கணும், அந்த மந்திரி, அந்த துறையின் மந்திரி அழைத்து, ஏங்க நீங்க இப்படி போட்டிருக்கிறீங்க, இது பாருங்க உண்மை நிலைமை இதுதான், இதற்காக தான் சிலரை நான் அழைத்தன கொண்டு எனக்கு உதவியாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பேச வேண்டுமே தவிர, கலந்து ஆலோசித்து நீங்க இப்படி எல்லாம் தவறா நீ தயவு செய்து காணொலியில போடாதீங்க என்று சொல்லணுமே தவிர, எடுத்த எடுப்பில எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதனால கைது செய்வோம் என்று சொல்லி ஒரு மிரட்டலை போல இது இருக்கின்றது. அதனால இது சரியல்ல. நீங்க தொடர்ந்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதன் பேரிலே ஒரு நல்ல ஆலோசனை நான் கொடுக்கின்றேன். ஆகவே வரும் நாட்களிலே உங்களுக்கு எதிராக எல்லாரும் பேசத்தான் செய்வார்கள். பேசுகின்றவர்கள் பேசட்டும், தூற்றுகின்றவர்கள் தூற்றட்டும். உங்க நடவடிக்கை நல்ல நடவடிக்கையாக மக்கள் மேடையில அது இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது மக்களாக தாங்களாகவே உங்களுக்காக நிச்சயமாக அவர் பேசுவார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. புரியுது சார். அதே மாதிரி இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும்போது சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதுங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததோ அதையே நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றாரு சார். அப்படி பார்த்தோம்னா அப்ப தீபம் ஏற்ற விட மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா என்ன தாவாக்கேவினர்? இந்த அமைச்சர் சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நீங்க தீபம் ஏற்றுவதற்கு, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதற்கு மதுரை ஹைகோர்ட் மிக திட்டவட்டமாக அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நாங்கள் தடை பண்ணுவோம் என்பது போல இப்பொழுது இருக்க ஆட்சியாளர்கள் சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது கோர்ட் அவமதிப்பை செய்கின்ற காரியம். இதேதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருந்தது. கோர்ட்டை அவமதித்துக் கொண்டிருந்தார்கள். அதேதான் நீங்களும் செய்வீர்களானால் அது சரியல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மக்கள் மேடையிலே நீங்கள் வர முடியாது. நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற காரியமாக இருக்கின்றது. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய வழி, என்னுடைய ஆன்மீக வழி கிறிஸ்தவம். ஆனால் நான் ஒரு இந்து தான். காரணம், இந்து தேசத்திலே நான் இருக்கின்றேன். ஆக இந்த இந்து தேசத்தில் இருக்கின்ற சுதந்திரம் பறி போகாதபடிக்கு இந்த ஆட்சி இருக்குமானால் இந்த ஆட்சியை கட்டாயம் எல்லா மக்களும் சேர்ந்து நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். ஆகவே அமைச்சர்கள் பேசும்பொழுது நிதானத்தோடு கூட பேச வேண்டும். என்ன பேசுகின்றோம் என்று புரிந்து கொண்டு பேச வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. காரணம், நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, நீங்கள் அமைச்சர்கள். ஆகவே உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை மக்கள் எதிர்பார்த்து நல்லவைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். கோர்ட் ஆர்டர் படி திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றலாம்
என்கின்ற ஒரு காரியம் இருக்கும் பொழுது கோர்ட்டுக்கு எதிராக பேசுவது, அதுவே உங்களை கைது நடவடிக்கைக்கு, நீங்க அமைச்சராக இருந்தாலும் சரி, கோர்ட்டை அவமதித்தால் நிச்சயமாக உங்களை கைது பண்ணலாம். அப்பேற்பட்ட கோர்ட் நடவடிக்கை எடுக்காதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார். சார் அதே மாதிரி நம்ம சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் அதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறார் விஜய் அவர்கள்ட்ட. அதாவது இந்த மாதிரி இஸ்லாமியர் கைதிகள் எல்லாம் கொஞ்சம் விடுதலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சார். அது வந்து இந்துக்களிடையே கிறிஸ்தவர்களிடையே ஒரு கொந்தளிப்பை உண்டாக்குது சார். அதாவது ஏன் நீங்க இஸ்லாமியர்ல மட்டும் சொல்றீங்க, ஏன் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ஜெயிலில் இல்லையா, அவங்க ரொம்ப நாளா வந்து சிறையில் அடைக்கப்படவில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். அதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் விசிக பண்ற வேலை. இதுலதான் தம்பி விஜய் முதலமைச்சரா இருக்கிறால அவர் புரிந்து கொள்ளணும். பாருங்க, நான் ஏற்கனவே ஏதோ ஒரு பேட்டியில உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த விசிகா வந்து உள்ள வந்தாச்சுன்னா குழப்பவாதியா இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப குழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. விளங்குதா? இப்போ இவங்க குழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆட்சியை கலைப்பதற்காக ஏதாவது ஒரு குழப்பத்தை கிண்டி விட்டு இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றார்கள். உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை அருமையான முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் வைக்க வேண்டும், நிச்சயமாக வைக்க வேண்டும். இடைத்தேர்தலிலே தாவேகா இந்த 5 இடங்களை ஜெயித்து வரும் பொழுது இப்படிப்பட்ட அமைச்சர்களை கழட்டி விட்டுட்டு இந்த குழப்பவாதிகளும் தூக்கி எறிந்து விட்டு உங்கள் கட்சியில் உள்ள தலைவர்களை நீங்கள் அமைச்சராக வைப்பது அது நல்லது, சால சிறந்தது. அதுதான் உங்களுக்கும் அது இந்த ஆட்சி நடத்துவதற்கும் ஏதுவான வழி. இல்லை என்றால் நிச்சயமாக வீணாக போராட்டம் எழும்பும் உங்க ஆட்சியில. கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து செயல்படுங்க. ஓகே சார். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த மதுரை சென்ட்ரல் எம்எல்ஏ வரக்கூடிய முஸ்தபா அவர்கள் வந்து அண்ணாமலை பற்றி கேள்வி எழுப்பும்போது அவர் சொல்றாரு, அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் தான் போட்டியா இருக்க போகுது, அவர் அந்த மாதிரி தான் வந்து செயல்பட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் இல்லாம சீமானோட வேணா போட்டி போட சொல்லுங்க, எங்களோட எல்லாம் போட்டி போட முடியாது, அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இவ்வளவு நாள் முஸ்தபா எங்க இருந்தாரு யாருக்கா தெரியுமா? முஸ்தபான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியுமா மதுரையில? ஏதோ தம்பி விஜய் உடைய அலையினாலே நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது. தம்பி விஜய்னாலே நீங்க சட்டசபையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இல்லைன்னா சட்டசபை உள்ளே நீங்க நுழைந்திருக்க முடியாது. நீங்களே இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும் பொழுது நீங்க யாருங்க தம்பி அண்ணாமலை குறித்து பேசுவதற்கு? அடுத்தது நீங்க இப்பதான் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, சட்டசபைக்குள்ள இப்பதான் கால் எடுத்து வைத்து இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசியலே தெரியாது. ஏன் மன்சூர் அலிகான் யாருங்க? அவர் திரையுலகத்துல இருக்கின்றவர். என்றைக்காவது மன்சூர் அலிகான் எங்கேயாவது ஏதாவது எத்தனையோ தேர்தலில் நின்னார், அவர் எங்கேயாவது ஜெயிச்சாரா? எங்கேயாவது அதிகமான வாக்குகள் வாங்கினாரானா? இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரை கொண்டு போய் யாரு கூட போய் கம்பேர் பண்றது? இது சரியில்லை. முஸ்தபா ஏதோ வளர்றாரு பாவம். அவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சிறுபான்மையின் அமைச்சராக அவர் இருக்கின்றார். சிறுபான்மையினர் குறித்து பேச வேண்டுமே தவிர மற்ற காரியத்தை பேசாதபடிக்கு, சிறுபான்மையினருக்காக ஒரு மாசம் ஆயிடுச்சு, சிறுபான்மையினருக்காக நீங்க என்ன செய்தீங்க? உங்க துறையின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? அட்லீஸ்ட் அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு வீணான காரியத்துல மூக்க நுழைக்க வேண்டாம் என்று அருமையான அமைச்சர் முஸ்தபாவுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்களை எங்களோட இளைய பாரதம் நேயர்களுக்கு பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.